இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் யாரோ ஒருத்தோட பேசிருக்காரு. நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா? எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? அவங்க வேணும்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களை விட வசதியா இருக்கலாம், ஒரு விதத்துல உங்களை விட 10 பெருமை அவங்க பேசலாம், ஏதோ ஒரு விதத்துல அவங்க மேலா இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட நீங்க உங்களை நீங்க பண்ணி நினைச்சு பாருங்க, இவ்வளவு பிரச்சனை வந்தா அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க. ஆனா அதை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாருல்ல, அந்த பலவீனத்தின் மத்தியில நீங்க நிக்கிறீங்கல்ல, உங்க விசுவாசத்தை தளர விடல. என்ன உங்களுக்கு வந்திருக்கிற போராட்டம் அவங்களுக்கு வந்திருந்தா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பரலோகம் கிடைச்சிருக்காது. ஆனா இத்தனை நடுவிலையும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறத கர்த்தர் உணர்த்திட்டே இருக்கிறாரு. உங்களை கர்த்தர் பெஸ்டா தான் வச்சிருக்கிறாரு, உங்களை ஆண்டவர் ரொம்ப நல்லா தான் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். ஏன்னா இந்த சோதனை தானே ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த சோதனையை தானே ஆண்டவர் கொடுத்தாரு. இதை விட பெரிய சோதனையை கொடுக்கலையே. அவங்களுக்கு வந்திருக்க சோதனையை பார்த்தா கர்த்தர் என்னை மிக ஆச்சரியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் 10 டைமாவது சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்றி. சொல்லுங்க, என் சத்துருக்களை காட்டில என்ன நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்றி. சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. ஆமென். இது ஒண்ணுல தானே ஆண்டவர் குறை வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் நிறைவா கொடுத்திருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க இது ஒண்ணு செஞ்சுட்டா எனக்கு போதும், இது ஒண்ணு ஆண்டவர் முக்கியமானதை எடுத்து வச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, சிலருடைய வாழ்க்கையில இத்தனையும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்களுக்கு குவிச்சு கொடுத்தாலும் அவங்க நிறைய பேர் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வேண்டாம், என்னது செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வந்தாலும் என்னுடைய தேவன், அன்பான தேவன் என் கூட வர்றாரு. என் கூட இருக்கிறவர் பெரியவர், என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை. நன்றி அப்பா.